ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டைப்பயிறு சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரியட்டும். இப்போது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போது அரைக்கிறதுக்காக நான் சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வெங்காயம் வதங்கினதும் அதில் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் தட்டைப்பயிரை ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேங்க. இருந்தாலும் இதை இப்போ செய்யும்போது ஒரு விசில் விட்டால் தான் அது நல்லாவே வெந்து வரும். இல்லைன்னா நல்லா வேகாமல் ஒரு மாதிரி பருக்க பருக்கியாக இருக்கும். இப்போது இதில் நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு விசில் விட்டுறலாம். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. இது 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம ஆல்ரெடி 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போது 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போது அரிசியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு குக்கரை 3 விசில் நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பருப்பும் நல்லாவே வெந்திருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சாலும் ஒரு விசில் விட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.